கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் ஆன்மீகத்தில அடைய முடியுமா? ஒரு சில பேர் கணவன் மட்டும் சில ஸ்தலங்களுக்கு போறது, சுவாமிய வழிபடுறது, மனைவிய சேர்த்துக்காம இருக்கிறது. ஆனா ஒரு இடத்துல ஒரு வாதம் என்ன சொன்னது, 2 பேரும் சேர்ந்து போனா தான் இறைவன அடைய முடியுன்ற ஒரு வாதம் இருக்கு. இது எப்படிங்க? ஆத்மாக்கள் தனித்தனி தானே. 2 பேரும் தனியா தானே டிராவல் பண்ண முடியும். ஆனா கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் நாம அத அடைய முடியுமா? அத பத்தி சொல்லுங்க. இது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இது. நீங்களும் உங்க மனைவியும் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை இல்ல, ஒரு சாதாரண இல்லற வாழ்க்கை வாழ்றீங்கங்கிறத பொறுத்து. உங்க மனைவி மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கங்கிறத பொறுத்து. உங்க மனைவி உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்கங்கிறத பொறுத்து. நீங்க 2 பேரும் உங்களுடைய குழந்தைகளையும், உங்களுடைய சுத்தத்தையும், உங்களுடைய தொழிலையும் எப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கங்கிறத பொறுத்து. நீங்க இது எதுவுமே அதுல ஒற்றுமை இல்லாம இருந்து, நான் தனியா தான் போய் பார்க்க போறேன்னாக்கா, நீங்க சாதிக்க வேண்டிய சமாச்சாரம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பசிக்கும்போது மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க, சோறு போடுமான்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த டிபெண்டன்ஸ் இருக்கு மனைவி மேல. அப்படி இருக்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வீட்ல இரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றது மகா முட்டாள்தனம் அது. மனைவிக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் கணவன பராமரிச்சுட்டு வர்றா. கணவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா, மனைவிய பராமரிக்க தெரிஞ்சிருக்கணும்ல. அவளுடைய ஆசைகள், "அம்மா நான் கோயிலுக்கு போறேன். நீயும் வர்றியா? 2 பேரும் ஒண்ணா போவோமா?" அப்படின்னு கேட்டுக்கணும்ல. யாருமே கேட்கறதில்ல. "நான் போறேன். நான் அந்த குன்றுக்கு போறேன். நான் அந்த சித்தர்மலைக்கு போறேன். நான் அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு போறேன். நான் இந்த தீர்த்த யாத்திரை ஆடிட்டு வர்றேன். நீ வீட்ட பார்த்துக்கோ." என்ன? ஸோ ஆனா திருப்பி வருவாராம். வந்தவருக்கு மறுபடியும் அவரா பராமரிக்கணுமா. இந்த அளவுக்கு இல்லற பற்று உள்ளவரு, அந்த சம மரியாதைய ஏன் மனைவிக்கு கொடுக்க மறுக்கிறார்? இவர் தன்னையே உயர்த்தி வச்சுக்கிறார். இவர் உயர்த்தி வச்சுக்கிறதுனாலவே தாழ்ந்து போயிடுறார். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு யோகி வர்றார். அந்த யோகி வந்த உடனே அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் பார்க்க வர்றாங்க. அவரோட அவருடைய பரிவாரங்களும் வர்றாங்க. அந்த வீட்டின் தலைவி அத்தனை பேருக்கு சமையலுக்காக பின்கட்டில போய் இருந்து 2 பேரை உதவிக்கு வச்சுட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்த உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் சத்சங்கம் நடக்குது, பஜனை நடக்குது, எல்லாம் நடக்குது அந்த யோகி முன்னால. எல்லாருமே கலந்துக்கிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த கணவனுக்கு மட்டும் கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா இங்கே இவ்வளவு நம்ம வீட்டில் நடக்குது, இவன் கலந்துக்கலையே அப்படின்னு கோவமா வருது. ஏன் வேலைன்னு அங்கேயே கிடக்கிற வேலைக்காரங்களை பண்ண சொல்லிட்டு இவன் வந்துட வேண்டியதானே. அவன் என்ன, யோகியே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு நல்ல விதமாக போஜனம் நம்ம பண்ணி வைக்கணும், நல்ல விதமாக பிட்சை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் அப்படி உழைச்சிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொன்றா ருசி பார்த்து, ஒவ்வொன்றா அடுப்புக்குள்ளே நின்று பண்ணி. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அவரோட வந்த பரிவாரங்கள், அவரை பார்க்க வந்த பக்தர் ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் விருது அளிக்க வேண்டியிருக்கு. ஸோ வர்றாப்புல, அவன் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. கணவன் யோகிட்ட சொல்கிறார், "சாமி, என் வீட்டுக்காரி பாருங்கள் சாமி, எதுலேயுமே ஈடுபாடு இல்லை, ஆன்மீக சம்மந்தமாக ஈடுபாடே இல்லாமல் இருக்கா சாமி. ரொம்ப கவலையாக இருக்குது சாமி. அவளுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி அவளை இந்த ஆன்மீக பாதை கொஞ்சம் இழுங்க சாமி" அப்படின்னு சொல்கிறாப்புல. மனைவியை கைப்பிடியாக கூப்பிட்டு வா சாமி கூப்பிட்றான்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாப்புல. வந்த உடனே நமஸ்காரம் பண்ணுறாப்புல. நமஸ்காரம் பண்ணிட்டு அவள் கவனம் பூரா அங்கே அடுப்படியில் தான் இருக்குது. அவர் யோகி சொல்கிறாரு, யாரை பார்த்து, கணவனை பார்த்து, "அடே, ஒரு கர்மயோகியை கொண்டு வந்திருக்கடா நீ. அந்த கர்மயோகியை நான் பார்க்க வந்திருக்கேனே தவிர்த்து, இந்த கர்மயோகி என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைடா. இந்த கர்மயோகி இருக்கிற இடத்துல நான் நமஸ்காரம் பண்ணி தான் பண்ணிட்டு போகணும். இந்த அம்மா எனக்கு பிட்சையும் போட போகிறா. இந்த கர்மயோகியை வச்சுட்டு அவளுக்கு ஆன்மீக முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிற? நீ ஒன்றுமே இல்லைடா. அவள் தாண்டா கர்மயோகின்னு சொல்லிட்டு போவார். சொல்லிட்டு அவளை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கையெடுத்து கும்பிடுவார். அந்த அம்மாவுக்கு ஒரே தாங்க முடியாது. மறுபடியும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, "சாமி சாமி சாமி, இந்த கொஞ்ச நேரம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் சாமி, நீங்கள் போங்கம்மா." கடைசியில் பக்திமான் யார், ஞானவான் யார், கர்மயோகி யாருங்கிறத இந்த சின்ன கதை சொல்லல. செய்யக்கூடிய தர்மத்தை சுதர்மத்தை கரெக்டாக செய்கிறவன் கர்மயோகி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாமிகிட்ட வந்தால், அந்த யோகிட்ட பணிஞ்சா நமக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும், நமக்கு அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும், மோட்சம் கிடைச்சிரும், என்னென்னமோ சொல்கிறதெல்லாம் வெறும் கதை. நீங்கள் வேலை செய்யாமல் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது.
நீங்கள் உங்களுக்கு ஒன்று வேணுமா, அதுக்காக யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். தபஸ் இருக்கணும். அந்த தபஸ் இருக்கிறதுக்கு வந்து ஞானிகளுடைய அருள் வேணும். அந்த அருளை வந்து நீங்கள் பெற்றுக்க தெரியணும்ல. அந்த அருளை பெற்றவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க உடம்புல ஒரு தளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க மனசுலேயும் தளர்ச்சி பார்க்க முடியாது. அவங்க அன்பே வடிவமானவங்க. அந்த அன்பு வடிவத்தில் அவங்க வந்து சகல சேவைகளும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்டவனோடையே ஒன்றாவே இருப்பாங்க. எப்பயுமே ஒன்றா இருப்பாங்க.